அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியில் தந்தையாகிய கடவுள் தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எசாயா இறைவாக்கினர் வழியாக கூறுகிற வார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இதே நிகழ்வை யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலும் நாம் காண்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்று எழுகிற பொழுது வானம் திறக்க, தூய ஆவியானவர் புறா வடிவில் அவர் மீது இறங்க, மேகத்தினின்று தந்தையாகிய கடவுளினுடைய குரலொலி கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் மேல் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி. ஏன் தந்தையாகிய கடவுள் தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது பூரிப்படைகிறார் என்று சொன்னால், தன் மகனாகிய இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார், தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றினார். இன்று நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி என்ன? தந்தையாகிய கடவுள் தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பூரிப்படைந்தது போல இயேசு கிறிஸ்து இன்று நம்மை குறித்து பூரிப்படைவாரா என்பதுதான். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல ஆயன், என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆடுகளை குறித்து அவர் 4 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, என் சொந்த ஆடுகளை நான் பெயர் சொல்லி அழைப்பேன் என்று சொல்லுகிறார். 2, அவை என் குரலை அறியும் என்று சொல்லுகிறார். 3, அவை என் குரலுக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். 4, என் ஆடுகள் என்னை பின்பற்றும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களை, இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம் ஆண்டவர் நம்மை குறித்து என் சொந்த ஆடுகள் என்று சொல்லுவாரா? என் குரலை அறியும் என்று சொல்லுவாரா? செவிமடுக்கும் என்று சொல்லுவாரா? நாம் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவாரா என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கை, நம் ஆண்டவர் நம்மை தன் சொந்த ஆடுகள் என்று சொல்லுகிற அளவுக்கு நமது வாழ்க்கை இருக்க வேண்டும். அவரது குரலை நாம் கேட்க வேண்டும். நம் குரலை அவர் அறிய வேண்டும். எப்படி இன்றைக்கு அவர் குரலை கேட்பது? எப்படி இன்றைக்கு அவர் குரலுக்கு செவிமடுப்பது என்றால், இன்றைக்கு அவர் குரல் என்பது என்ன? அவரது வார்த்தைகள், பைபிள் தான். அதை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோமா? பின்பற்றுகிறோமா? அப்படி நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுவார், நம் ஒவ்வொருவரையும் குறித்து அவர் பூரிப்படைவதாக. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இந்த நாள் இறை ஆசிரின் நாளாக அமையட்டும். God bless you.